நாங்கள் இன்று பேசுகின்ற முக்கியமான விடயம் டக்ளஸ் தேவானந்த நம்முடைய கைதை தொடர்ந்து ஏற்பட்ட சச்சரவான சஞ்சலமான சங்கடமான பல்வேறு உரையாடல்கள் முகநூல்களில் யூடியூப் தளங்களில் நடந்தபடியினாலே இதனுடைய அரசியல் எங்கு செல்கின்றது, எந்த காரணத்தினால் இந்த கைது நடந்திருக்கலாம் போன்றவற்றுக்கு பின்னணியும் அதையொட்டி தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் திசைக்கு போக வேண்டும் போன்றவற்றையும் பேசுவதற்காகத்தான். ஜேம்ஸ், நீங்க நிக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு பெர்மிஷன் தரேன், நீங்கள் மைக் அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் தோழர்களே. நல்ல தலைப்பு. என்பிபி அரசாங்கத்தின் செயற்பாடுகள் என்ற விடயத்தில் மனோரஞ்சன் மிக தெளிவாக சில விடயங்களை சொல்லிவிட்டார். அவரின் கருத்துக்களோடு தான் எனது கருத்துக்களும் அண்மையாக இருக்கின்றது என்பதை குறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் இருந்து சட்டம் ஒழுங்கு அல்லது இது போன்ற குற்றப்பின்னணிகள் போன்ற விடயங்களில் அரசு தனது கட்சியின் தலையீடுகள் எதுவும் இருக்க மாட்டாது. நீதித்துறை அதை பார்த்து கொள்ளும், அது சுயாதீனமாக இயங்குவதற்கு அனுமதிக்கும் என்பதை அவர் கூறியிருந்தார். அதை பிற்பாடும் கூறியிருந்தார். கடந்த ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட ஆட்சியை பார்க்கும் பொழுது அது வேகப்படுத்தல்கள் சிலதுகள் நடக்கலாம். அதில் கூட பெரிய அளவில் அரசின் தலையீடு இருப்பதாக என்னால் உணரப்படவில்லை. 3 ரூபாய் வாங்கினவனும் 3 கோடி ரூபாயில் ஊழல் செய்தவனையும் ஒரே மாதிரியாக பார்த்தல், நீதிக்கு முன்னால் நிறுத்துதல் என்ற அணுகுமுறை இருப்பதை எங்களால் உணர முடிகின்றது. வளமையாக இந்த 3ஆம் உலக நாடுகளில் ஏதாவது குற்ற பின்னணியில் அரசியல் கட்சி சார்ந்த விடயங்கள் வரும் பொழுது அந்த கட்சியின் தலைவர்கள் கீழ்நிலையில் உள்ள ஒரு உறுப்பினரை காட்டிவிட்டு நீ போய் சரணட அல்லது ஏற்கனவே அரசுடன் கதைத்து நாங்கள் ஒரு ஆளை தாருகின்றோம் என்று அவர்களை பலிக்கடாக்கும் சூழல்கள் நிலவும் இடத்தில் இலங்கையில் இதுக்கு மாறாக தலைவர்கள் யார் குற்றச்சாட்டப்படுகிறாரோ அவர் கைது செய்யப்படும் நிலைமை என்பது அரசின் தெளிந்த சீரான செயற்பாட்டை எமக்கு முன்னிலையில் வைத்திருக்கின்றது. அது ஒரு வீதியில் கடமையில் ஈடுபட்டிருக்கும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்கலாம், அல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் ஒரு சாதாரண ஊழியராக இருக்கலாம், அல்லது ஒரு கட்சியின் தலைவர், முன்னாள் அல்ல இந்நாள் அமைச்சு பொறுப்புகளில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை நோக்கி சம பார்வையில் தான் இது அணுகிறதாக என்னால் உணரப்படுகின்றது. வழங்கப்பட்ட 1 மாதம் 1 வருடமும் 3 மாத காலகட்டத்தில் 75 வருடத்துக்கு மேற்பட்ட காலகட்டத்தில் கட்டமைக்கப்பட்ட அரச நிர்வாகத்தில் மாற்றங்களை உண்டு பண்ணாமல் எல்லாத்தையும் சிறப்பாக செய்யலாம் என்பது சாத்தியம் இல்லை என்பது எல்லாராலையும் புரியப்படும். அதை எங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூட அண்மையில் கூட சொல்லியிருந்தார். தான் அதை உணர்வதாகவும் வெளிப்படையா சொல்லியிருந்தார். ஒரு அரசு தலைவர் அப்படி சொல்ல மாட்டார், சொல்லியிருக்கின்றார். தனக்கு இந்த அரசு யந்திரம் போதிய அளவு ஒத்துழைப்புகளை வழங்குதில்லை என்று சொல்லி 2 விடயங்களைத்தான் முக்கியமாக இந்த குற்ற பின்னணியோடு சம்பந்த நீதி தண்டனையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர்கள் முதன்மைப்படுத்தினார்கள். 1 போத வஸ்து, 2வது இந்த பாதாள உலகம். இந்த 2 விடயம் சம்பந்தமாகவும் ஆளும் என்பிபி கவர்மெண்ட்டுக்கு அப்பால பிரதான நீரோட்டத்தில் இருக்கும் சிங்கள தமிழ் அரசியல் கட்சிகள் யாருமே இதற்கு ஆதரவான குரலையோ அல்ல செயற்பாட்டையோ நிலைப்பாட்டையோ பொது வழியில் அறிவிக்கவே இல்லை. இருதரப்பிலும் இது ஒரு மோசமான நிலைமை. ஒரு நாட்டில் இந்த 2 சக்திகளும் எவ்வளவு மோசமான அழிவு நிலைகளை என்கிற நாட்டிலையும் வேற நாடுகளிலையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன சொன்னால் அது சம்பந்தமாக ஒரு அரசு எடுக்கும் விடயத்துக்கு
நேரடி ஆதரவு தெரிவிக்க விட்டாலும் உங்களோட நிலைப்பாட்டை நீங்கள் தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும். அதை தெளிவுபடுத்தவே இல்லை. இனி அண்மையில் கைது செய்யப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா, ஜான்சன் பெர்னாண்டோ போன்ற விடயங்கள் இந்த 1 வருடம் 3 மாதத்தில் குற்ற பின்னணியை அடிப்படையாக கொண்டு நீதிமன்றம் அல்லது நீதித்துறை, காவல்துறை எடுத்து வரும் ஒரு செயற்பாட்டின் ஒரு தொடர்ச்சி தான். அதற்குள் இவர்களும் ஒரு மூலக்கூறுகளாக வந்திருக்கின்றார்கள். அப்படித்தான் நான் பார்க்கின்றேன். இதற்கு அப்பால நான் ஒன்றையும் பார்க்க விரும்பவில்லை. அதான் உண்மையும் கூட. அந்த வகையில் இலங்கை அரசியல் அல்ல ஈழ விடுதலை போராட்டம் அல்ல உலக போராட்டம் இரு வர்க்கங்கள் சார்ந்ததாக இருக்கும் என்பது எல்லாரும் உணரப்பட்டாலும் இலங்கை சூழலில் இந்த ஈழ விடுதலை போராட்டத்தில் வலதுசாரி இடதுசாரி என்ற இரு போக்குகளுக்குள் வலதுசாரி தன்மைக்கு தலைமை தாங்கிய தமிழீழ விடுதலை புலிகளின் தனிநபர் வணக்கமும் பன்முகப்படுத்தப்பட்ட தன்மையற்ற பல கருத்துக்களை உள்வாங்கும் தன்மையமற்ற வடிவம் தமிழீழ விடுதலை புலிகளின் உச்சம் என்றால் அதன் ஒரு வடிவமாகத்தான் EPRLF என்ற அமைப்புக்குள் டக்ளஸ் தேவானந்தா இருந்தார். அதுதான் அந்த அமைப்பில் இருந்தால் வெளியில வர வேண்டியதுக்கான அடிப்படை அரசியல் சூழல் கூட அதுதான். அன்று ஆரம்பித்த அவரது பயணம் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையை இல்லாது ஒழிப்பது என்பதற்கு இருகுழல் துப்பாக்கியாக தமிழ் தரப்பில் செயற்பட்ட பிரேமதாசால் ஒப்புரை பண்ணப்பட்ட செயற்பாட்டுக்கு எல்லா வகையிலையும் உதவிகரமாக அவர் இருந்திருக்கின்றார். இந்த அரசியல் போக்கு தனிநபர் மத்திய குழு அல்ல பன்முகத்தன்மை அற்ற செயற்பாடு என்றாக தீவு பகுதி வரையும் ஆட்சி செய்து அங்கு ஆட்சி செய்த பிற்பாடுதான் எங்களுக்கு புரிந்ததென்று அந்த அமைப்பில் இருந்த அப்பொழுது சேர்ந்து செயற்பட்டவர்கள் பிற்பாடுதான் புரிந்து கொண்டார்கள் என்பது எனக்கு ஒரு விமர்சன பார்வையாகத்தான் பார்க்கின்றேன். அவர் டே 1 இருந்து அப்பா என்ற அந்த அடையாளத்துக்கூடாக EPRLFக்குள் அதற்கு பிற்பாடு EPDP என்ற அமைப்புக்குள் அவர் தனது அமைப்புக்குள்ளையும் ஒரு ஐக்கிய முன்னணி அமைக்கவில்லை. தமது அமைப்புக்கு அப்பாலையும் ஒரு இடதுசாரி ஐக்கிய முன்னணி அமைத்துக் கொள்வதில் அவருக்கு இருந்த பாத்திரத்தை அவர் எப்பொழுதும் கைகொள்ளவே இல்லை. அதுதான் இன்று அவரின் கைது சாதாரணமாகி போய்விட்டது. இதற்கு மேல் அவருக்கு எந்த சிறப்பு பார்வையை நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த கருத்து நான் இப்ப சொல்ற இந்த கருத்தும் ரொம்ப கோபமாக 3 மணித்தியாலம் ஜூம் போட்டு அவர்கள் பேசுவார்கள். நான் கலந்து கொள்ளாமலே இப்ப கடந்த ஒரு 5-6 வருடமாக நான் மிக மௌனமாகத்தான் இருக்கின்றேன். உலகத்தின் எல்லா பாகத்திலையும் இருந்து போன் வரும். என்னடாப்பா உன்னை பற்றித்தானடா 3 மணித்தியாலம் கதைக்கிறாங்க. யார்? இதே விஷயம் விமர்சனத்தை கருத்தை சந்திக்கிற அதை சீர்தூக்கி பார்க்கிற அந்த தன்மையற்ற இன்னொரு தமிழீழ விடுதலை புலிகளின் வடிவமாக வலதுசாரிகளாகத்தான் ஒரு புறம் சரணாகதி மத்திய பேரினவாத அரசுடன் சரணாகதி அடைந்தவர்களாக EPRLFின் ஒரு பிரிவினரும் இன்னொரு பிரிவினர்கள் தமிழீழ விடுதலை புலிகளிடம் அந்த பாசிச சக்தியுடன் பயத்தின் காரணமாக என்று அவர் சொன்னாலும் வெவ்வேறு காரணம் சொன்னாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல வெவ்வேறு வடிவங்களுக்காக சரணாகதி அடைந்த அல்லது அந்த எதிர்ப்பு அரசியலை எதிர் அரசியலை செய்கிற அந்த வடிவம் என்பது ஈழ விடுதலை போராட்டத்தில் தமிழ் பரப்பில் தமிழ் பேசும் மக்கள் பரத்தில் ஒரு இடதுசாரி ஐக்கிய முன்னணியை அமைப்பதில் நாங்கள் தோற்றுவிட்டோம் என்ற விமர்சனத்தை என்னையும் சேர்த்து வைக்கின்றேன். என்னை நோக்கியும் வைக்கின்றேன். நானும் இந்த பரப்பில் ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்திருப்பதால் இந்த விமர்சனம் என்ன நோக்கியது. ஆகவே இது
இப்படித்தான் போய் முடியும், இப்படித்தான் நிகழ்ந்து முடிக்கும். இது ஒன்றும் எதிர்பார்க்காத விடயமல்ல. இதில் எந்த அரசியல் பழிவாங்கலோ அல்லது வேறு யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக செயற்படும் செயற்பாடோ அல்ல. ஆனாலும் தேர்தல் அரசியலில் உள்ள சில கணக்குகளை அந்த பிராந்திய அளவில், பிரதேச அளவில் உள்ள என்பிபியின் உறுப்பினர்கள் சிலர் கையாள முற்படுவது என்பது உணரப்படுகின்றது, விமர்சிக்கப்படுகின்றது. ஏனென்றால் ஈழ விடுதலை அமைப்புகள் எல்லாவற்றையும் பிரிவினவாத அமைப்பு என்றாக மட்டும் இன்று வரையும் பார்க்கும் ஜேவிபியின் அந்த அரசியல் பார்வையிலிருந்து அவர்களும் வெளியில் வர வேண்டும். நாங்கள் பிரிவினவாதிகள் அல்ல, பிரிவினை கோர வேண்டிய சூழ்நிலைக்கு, ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் உள்ளாக்கப்பட்டதினால் அந்த நிலைமைக்கு போனவர்கள் என்ற விடயத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஐக்கியப்பட வேண்டிய சக்திகள் எது என்பதை இங்கு நாங்கள் வரையறுத்தால் இந்த கைதிகள் சாதாரணமாகிவிடும். ஆனால் இந்த கைது செய்யப்படும் நபர்களுக்கு பின்னால் இருக்கும் பலப்பின்னல் ஒரு துப்பாக்கி அல்ல. அந்த துப்பாக்கி பின்னால் இருக்கும் தமிழீழ விடுதலைப்புலிகள் வந்து பாதாள உலகத்தை, எந்த பாதாள உலகத்தை பாவித்து தென்னிலங்கையில் யுத்தம் நடக்கும் பொழுது இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாடு முன்னேற்றத்தை தடுப்பதற்காக தென்னிலங்கையில் குண்டு வெடிப்புகளை செய்தார்களோ அதே பாதாள குழுதான் ஏற்கனவே இலங்கையில் இருந்த பேரினவாத அரசுகளின் நெட்வொர்க்குகளும் இருந்தனர். அவர்களை கோதபாயாவும் சரத் பொன்சையாவும் கூப்பிட்டு, எங்களுக்கு உங்கள் செயற்பாடு தெரியும், நீங்கள் அவர்களிடம் காசு வாங்கிவிட்டு இங்கே குண்டு வைக்கிறீர்கள், நீங்கள் அதை முற்றுமுழுதாக நிறுத்தி கொண்டால் நாங்கள் உங்கள் மீது கை வைக்க மாட்டோம் என்ற முதல் செயற்பாட்டினூடாகத்தான் மாவிலாரின் பிற்பாடு தென்னிலங்கையில் உள்ள குண்டு வெடிப்புகள் தடுத்து நிறுத்தப்பட்டு இலங்கை அரச படைகள் முன்னுக்கு நகரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டது. அது பல விமர்சனங்கள் சரிவிலை இருந்தாலும் கூட வந்து அதே பாதாள உலகம், அதோடன் பின்னி பிணைந்திருக்கும் போதவஸ்து என்ற அமைப்பு, இது ரெண்டும் அது தமிழா இருந்தா என்ன, சிங்களமா இருந்தா என்ன, இந்தியாவா இருந்தா என்ன, எங்கும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இதுவும் வெனிசுலாவுக்குள் பாய்ந்த ரம்பும் ஒன்று அல்ல. அது எண்ணெய்க்காக போனது. இது நல்ல மக்களின் வாழ்வுக்காக போக செய்யப்படும் கைதுகள். ஆகவே நாங்கள் வெனிசுலாவின் மக்களின் பின்னாலையும் எமது நாட்டின் மக்களின் பின்னாலையும் அவர்களின் நல்ல வாழ்வுக்காகவும் ஒன்றாக நிற்போம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஜேம்ஸ். யோகாத்யா, நீங்கள் இப்ப மைக்கை அன்மியூட் பண்ணலாம். உங்களுக்கு கேமரா வேணும்னா சொல்லுங்க, நான் கேமரா தரலாம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தலைப்பை பார்க்கின்ற போது அதுல எனக்கு ஒரு சின்ன உடன்பாடு இல்லாத விஷயம் ஒன்று வருது, அது சொல்லிடுறேன் முதலே. கைதாகி போன அரசியலும் அரசியலில் கைதுகளும். இந்த கைதாகி போன அரசியலும் என்றதை வந்து கைதாகி போகின்ற தமிழர் அரசியல் என்று சொல்லி போட்டிருந்தா இன்னும் சிறப்பா தெளிவாக இருந்திருக்கும் என்றது என்னுடைய ஒரு கருத்து. இந்த அரசியல் என்று வருகின்ற போது அது பொதுவாக விஷயமா வந்துடும். அரசியல்ல கைதுகள் என்பது சகசமானது. அது அரசியல் பழிவாங்கல்களுக்காகவும் இருக்கும், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தமைக்காக இருக்கும், சட்டத்தை மீறியமைக்காக இருக்கும். இது எல்லாம் அரசியல் கைதுகள் சகஜமானது. ஸோ இந்த சூழ்நிலையில தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டவை என்று தொடர்பாக நான் பார்க்கின்ற போது, அதற்கு முதல் இந்த என்பிபி நாங்கள் நீண்ட காலத்துக்கு பின்பு அந்த இப்படியான ஒரு கூட்டம் நடக்குன்னு நினைக்கிறேன் வந்து, அதால இந்த என்பிபி அரசாங்கம் தொடர்பாக என்னுடைய ஒரு நிலைப்பாட்டையும் சொல்லி கொண்டு இந்த விஷயத்துக்கு போகலாம் வந்து பார்க்க. ஒட்டுமொத்தமான இலங்கை என்ற அடிப்படையில் இந்த என்பிபி அரசாங்கமானது இதுவரை இலங்கையை ஆட்சி செய்த அரசாங்கங்களிலிருந்து வித்தியாசமானது என்பது தெளிவாக கடந்த ஒரு வருட கால ஆட்சி காலத்தில்
நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கின்றது. எந்த வகையில் என்று பார்க்கின்ற போது எனக்கு கண்ணுக்கு தெரிகின்ற விடயங்கள், வெளிப்படையாக தெரிகின்ற விடயம், ஒன்று ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள், இரண்டாவது போதை வஸ்து பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், மூன்றாவது சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துதல், நான்காவது இனவாதம் எழுந்து விடாதவாறு பார்த்துக் கொள்கின்ற தன்மை. இந்த 4 விடயங்களில் இது சிறப்பாக செயற்படுகின்றது. முன்னிருந்த அரசாங்கங்களை விட வித்தியாசமானதாக இருக்கின்றது. நான் பார்க்கின்ற 2 பெரிய பிரதான குறைகளாக பார்க்கின்ற விடயங்கள், ஒன்று சுய பொருளாதார உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல், ஏனெனில் ஒரு நாட்டினுடைய இறைமை என்பது சுய பொருளாதார உற்பத்தியிலேயே தங்கியிருக்கின்றது. இதுவரை இருந்த அரசாங்கங்களைப் போல இதுவும் சுயபொருள் உற்பத்தியை ஊக்குவிக்காமல் சுற்றுலாத்துறை வருமானத்திலையும் வெளிநாட்டு கடன்கள், வெளிநாட்டு உதவிகளில் தங்கி இந்த அரசாங்கத்தை கொண்டு நடத்த முற்படுவதாக தெரிகின்றது. இது முதலாவது குறைபாடு. இரண்டாவது குறைபாடு, தேசிய இன பிரச்சனை தொடர்பாக சரியான ஒரு கொள்கை நிலைப்பாட்டை எடுக்காமையும், 70 ஆண்டுகளாக ஒரு தேச விடுதலை என்ற நிலையில் போய் இருந்த ஒரு பகுதி மக்கள் இருந்து வருகின்ற அரசியல் கட்சிகளோடு அவர்களுக்குள் தங்களுக்கு நெருக்கமானவர்கள் எவர்களாக இருக்க முடியும் என்பதை கண்டறிந்து ஆய்ந்து அவர்களுடன் ஒரு 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 உரையாடலை நடாத்துவதற்கு முற்படாமல், ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்தை, தமிழ் மக்களை தாங்கள் வென்றெடுத்து விடலாம், அந்த அடிப்படையில் தங்களுடைய கொள்கைகளை நிறைவேற்றி விடலாம் என்ற ஒரு 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 சரி ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையில் போய்கொண்டிருக்கின்ற தன்மை. இந்த 2 விடயங்களில் எனக்கு இந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனம் இருக்கின்றது. இது என்னுடைய பார்வை. இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு தென்னிலங்கையில் முற்படுகின்ற எந்த சக்திகளோடும் நாங்கள் இணைந்து விடக்கூடாது. அதே நேரம் எங்களுடைய தமிழர்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற அதே சமயத்தில் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு முற்படுகின்ற தென்னிலங்கை சக்திகளுடன் நாங்கள் இணைந்து விட முடியாது, இணைந்து விடக்கூடாது. அப்படி செயற்படுவதில் அவதானமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. இன்னொன்று, இந்த அரசாங்கம் 2 விஷயம் இருக்கின்றது. அரசு என்பதற்கும் அரசாங்கம் என்பதற்கும் உள்ள வேறுபாட்டை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்டேட் அண்ட் த கவர்மெண்ட். கவர்மெண்ட் தான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுகின்றது. அரசு என்பது தொடர்ந்து நிலையாக நிற்பது. அந்த அரசு என்பதற்குள் நிர்வாக அலகுகள், சட்டவாதிகள், நீதிபதிகள், இராணுவம், போலீஸ், முப்படைகள், இந்த அரசின் மீது ஒரு அரசின் கொள்கை வடிவாக்கத்தில் பங்கு பெற்றுகின்ற ஊடகவியலாளர்கள், குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் பௌத்த துறவிகள், இவர்கள் எல்லாம் சேர்ந்த விசிபிள் அண்ட் அன்விசிபிள் போர்சஸை உள்ளடக்கிய தான் அந்த அரசு. ஒரு 70 ஆண்டுகள் காலமாக மகாவம்ச சிந்தனையில் கட்டியெழுப்பப்பட்ட அந்த அரசு என்பது ஒரு அரசாங்கத்தால் சுலபமாக குறிப்பிட்ட கொஞ்ச காலத்துக்குள் மாற்றி அமைத்து விட முடியாது. அதுவும் இந்த அரசு என்ற விடயத்தில் ஏற்கனவே மனோரஞ்சன் சொன்னது போல பாதாள உலக குழுக்கள், துணை இராணுவ படைகள், பாதுகாப்பு படைகள், இவர்களுடைய உறவு, அரசியல்வாதிகளுக்குள்ள உறவு என்ற அடிப்படையில் அவர்களும் பாதாள உலக குழுக்களும் இந்த அரசில் இன்விசிபிள் போர்ஸாக ஆளுமை செலுத்தக்கூடிய நிலையில் இருந்த இந்த நிலையில் பிரதான கடமையாக இந்த NPP அரசு பாதாள உலக குழுக்களை நோக்கிய யுத்தத்தை தொடக்கி வைத்து செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஒரு பாதாள குழு, இறந்த பாதாள குழு உறுப்பினர் ஒருவரிடம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் இராணுவத்தினரால் அவருடைய பாதுகாப்புக்கு என கொடுக்கப்பட்ட ஒரு துப்பாக்கி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த துப்பாக்கி எப்படி அவருக்கு சென்றது
என்ற விசாரணையில் தோழர் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைதை நான் சட்டத்தின் ஆட்சியை நிறைவேற்றுவது என்ற அடிப்படையில் சுயாதீனமாக குற்றப்புலனாய்வுத்துறையினர் செயற்பட்டதாகவே நான் கருதுகின்றேன். ஒரு பாதாள உலக கோஷ்டிக்கு எப்படி அந்த ஆயுதம் சென்றது, அந்த ஆயுதத்தை எப்படி சென்றது என்ற விசாரணையில் ஒரு தெளிவான பதிலை டக்ளஸ் தேவானந்தாவினால் கொடுக்க முடியவில்லை. எங்கேயோ வைத்தேன், மறந்து போய்விட்டேன் அப்படின்றதாகத்தான் பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன. உண்மை என்னன்னு சொல்லி தெரியாது. இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நான் அறிந்த வரையில் அவர் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் எல்லோரும் அவருக்கு ஆதரவானவர்களும் சரி, எதிர்ப்பாளர்களும் சரி, பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். இதை மனோரஞ்சன் எனக்கு பின்பு அதை உறுதிப்படுத்த வேண்டும். நான் அறிந்த வரையில் அவர் சுடுகலன்கள் சட்டம், அரசு சொத்தை துஷ்பிரயோகம் செய்தவன், இந்த அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கார். எதிர்வரும் 9ஆம் தேதி வரை ரிமாண்டில் வைப்பதற்கான இதை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 3 மாதங்கள் வைப்பதற்கு கேட்டபோது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் மறுத்ததை அடுத்து 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கும் மருத்துவமனையில் தான் அவர் இருக்கிறார். எனவே 9ஆம் தேதி அவர் நீதிமன்றத்தில் என்ன தெரிவிக்கின்றார் என்பது பொறுத்துத்தான் அவருடைய விடுதலை என்றது நடக்கும். அவரும் பிணைக்கு எதுவும் முற்படாமல் ஒரு கேஷுவலாக இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையில் இருப்பது என்பது அவர் இதை சரியாக எதிர்கொள்கிறார் என்ற மாதிரி எனக்கும் படுகின்றது. நீ பிடிச்சனு நீ விடுதலை செய், நான் என்ன பிணை கேட்கிறது என்ற ஒரு பாணியில. 9ஆம் தேதிக்கு பின்பும் அவர் விடுதலை செய்யப்படாமல் அவர் மீது பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கேஸ்கள் ஃப்ரேம் பண்ணப்பட்டு வேறு வழக்குகள் எல்லாம் அவர் மீது தொடுக்கப்படுமாக இருந்தால் இது ஒரு அரசியல் பயங்கரவாத ஒரு பழிவாங்கலாக இருக்கும் என்ற சந்தேகத்தை உருவாக்கும். ஆனால் இதுவரை அதற்படியான கூறுகள் எதுவும் எனக்கு தெரியவில்லை. அடுத்து இவர்களுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பாதுகாப்பு தலைவருக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது என்றால் இலங்கை போலீசார் ஆயுதம் வழங்குவார்கள், பாதுகாப்பு கொடுப்பார்கள். அப்படி இல்லை என்று சொல்லிச்சுன்னா அவர் ஆயுதம் வைத்திருப்பதற்கு லைசன்ஸ் வழங்குவார்கள். ஆனால் இங்கு இராணுவம் கொடுத்திருக்கின்றது. இராணுவம் ஏன் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஆயுதங்களை கொடுத்தது என்ன என்ற பிரச்சனை இங்கு எழுகின்றது. இது இலங்கையை இந்த யுத்தம் தொடர்பாக, புலிகளுக்கு எதிராக நடந்த யுத்தம் தொடர்பாக, மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக என்ற விஷயத்தில் இலங்கை இதுவரை தெரிவித்து வந்த நிலைப்பாட்டுக்கு மாறான ஒரு நிலையை குற்றப்புலனாய்வுத்துறையை உருவாக்கிவிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. எனவே ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த ஸ்டேட் இன்றைக்கும் அது முழுமையாக என்பிபி அரசாங்கத்தினால் கண்ட்ரோல் பண்ண முடியாத வகையில் தான் இருக்கின்றது என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே அந்த ஸ்டேட் அதாவது இந்த தமிழர்களுக்கு எதிரான யுத்தத்தை நடத்திய ஸ்டேட் அவருக்கு அந்த யுத்தத்தை நடத்துவதற்கு உதவி புரிந்த டக்ளஸ் தேவானந்தாவை கைவிட்டு விடும் என்று நான் நினைக்கவில்லை. இதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கின்றது. அடுத்ததாக மனோரஞ்சன் ஒரு கேள்வியை கொடுத்திருந்தார். அதாவது என்பிபி அரசாங்கம் புலிகளை தாங்கள் வெல்லுவதற்காக, புலிகளை திருப்திப்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் செயற்படுகிறார்களா என்று. என்னை பொறுத்தவரையில் இலங்கையிலே ஒரு தேர்தல் அரசியலை தமிழ் பகுதிகளில் மேற்கொள்கின்ற இது தொடர்ச்சியாக வளமையாக நான் சொல்லி வருகின்ற விடயம். எதிர்கொள்கின்றவர்கள் ஒரு 50,000க்கு மேற்பட்ட போராளிகளை பலி கொடுத்த மக்கள் கூட்டத்திலிருந்து மக்களிடமிருந்து வாக்குகளை பெறுபவர்கள். அவர்கள் அதாவது இறப்பு என்பதும் ஒரு மரணம் என்பதும் மிகவும் உணர்ச்சிகரமான துன்பமான நிகழ்வு. இந்த விஷயங்களில்
புலிகளை கடுமையாக விமர்சித்துக் கொண்டு தேர்தல் அரசியலில் ஈடுபட முடியாது. அப்படி ஈடுபடுகின்ற போது அந்த 50,000 பேருக்கும் 5 பேர் என்று சொல்லி சொன்னால் 2,50,000 வாக்குகளை என்பது ஒரு பிரதானமான ஒரு தேர்தல் அரசியல் மிக முக்கியமான விஷயம். சோ அந்த வகையிலும் என்பிபி விடுதலை புலிகளை விமர்சிப்பது என்ற கொள்கை கடுமையாக விமர்சிப்பது என்ற கொள்கை நிலைப்பாட்டிற்கு அவர்கள் போகவில்லை. மாவீரர் நிகழ்வுகளை எல்லாத்தையும் நடத்தியிருக்கார்கள். அதை ஒரு தவறான விஷயமாக பார்ப்பது சரி என்று எனக்கு படவில்லை. ஆனால் ஒரு சில உறுப்பினர்கள், புதிதாக வந்த தமிழ் உறுப்பினர்கள் பிரபாரனை போற்றி புகழ்வதும் மேதகு என்று சொல்லி போடுவதும் அவற்றை சாயல் எண்ணிலை இருக்கு என்று சொல்லி சொல்வதும் என்பது எல்லாம் சின்னத்தனமான என்பிபியினுடைய அரசியல் கொள்கைகளுக்கு மாறுபாடான விஷயமாக இருக்கின்றது. இந்த விஷயத்தில் என்பிபி சட்டத்தின் ஆட்சியை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த கைதுகள் நடக்கிறது ஒழிய விடுதலை புலிகளை அவர்களுடைய ஆதரவாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக நடத்துவதாக எனக்கு தெரியவில்லை. அதே சமயம் இந்த நடவடிக்கைகளின் மூலம் விரும்பியோ விரும்பாமலோ தமிழ் மக்கள் மத்தியில் என்பிபி ஆழமாக கை ஊன்றுகின்றது என்பதும் உண்மை. அது அவர்களுடைய இந்த நடவடிக்கை, அதாவது புலி ஆதரவாளர்களுக்கு டக்ளஸின் கைது திருப்தியை கொடுத்திருந்தது. திட்டமிட்ட ரீதியில் நடக்கவில்லை, ஆனாலும் அது அவர்களுக்கு ஒரு சாதகமான நிலையை உருவாக்கி இருக்கின்றது என்பதை மறக்க முடியாது. அவர்கள் அதையெல்லாம் பயன்படுத்தி தமிழ் மக்கள் மத்தியில் ஆழமாக அடிமட்டத்தில் வேலை செய்வதற்காக இறங்கி இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நெருக்கடியான சூழல்களுக்கு கூட அவர்கள் அதை தமக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். அதுதான் அவர்கள் இந்த 3% இருந்து 43% திடீர் பாய்ச்சலுக்கு ஏற்பட்ட ஒரு முக்கிய காரணமாக பார்க்கின்றேன். ஒரு விஷயத்தை தெளிவாக அலசி ஆராய்ந்து அதன் கிரஸ்டை கண்டுபிடித்து அதன் மூலம் அதை வேலை செய்வது. ரணில் அறகலைய போராட்டத்தின் பின்பு ரணில் அரசாங்கத்தின் காலப்பகுதி என்பது அவர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம், தங்களை பலப்படுத்தி அடுத்த ஆட்சிக்கு வருவதற்கு. அதுபோல இன்று ஏற்பட்ட தித்வா புயல் நிவாரண பணிகள் கூட அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதமாகத்தான் என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இந்த கைதிகளால் ஏற்படுகின்ற அரசியல் சூழலையும் அவர்கள் தங்களுக்கு லாபகமாக பயன்படுத்திக் கொள்கின்ற போக்கு தெரிகின்றது. அது அரசியல் கட்சி என்று சொல்லி சொன்னால் அதிகாரத்துக்கு வருவதற்காக செயற்படுவதுதான் அரசியல். அதில் இந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதை எப்படி அந்த அதிகாரத்தை பெறுவதற்காக நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் விமர்சனத்துக்குரியது. அது சரியா தவறா என்பது இதில் அவர்கள் பிழையான வகையில் போவதாக எனக்கு தெரியவில்லை. அதே நேரம் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை தொடர்பாக அவர்களுடைய தெளிவற்ற தன்மை என்பது தமிழ் மக்கள், தமிழ் அரசியல் கட்சிகள் அதற்கு எதிராக செயற்பட வேண்டும். அதை தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை தொடர்பான ஒரு கொள்கை நிலைப்பாட்டுக்கு என்பிபி அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நான் தமிழரசு கட்சியை பற்றி ஏவிபி வடக்கு கிழக்கில் ஆழமாக வேன்று ஊன்றுவது என்பது இன்னொரு வகையில் எங்களுக்கு சாதகமாக அதை எப்படி கொண்டு போவது என்பது தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழர்களுடைய, நான் தமிழ் தேசியம் என்ற வார்த்தையை உபயோகிக்க விரும்பவில்லை, தமிழ் மக்களுடைய உரிமை போர், தமிழ் மக்களுடைய நியாயமான அபிலாஷைகள் பற்றி பேசுகின்றவர்கள் அதுக்கு ஒரு வாய்ப்பாக வரும். எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அடிமட்டத்தில் மக்கள் மத்தியில் இறங்கி வேலை செய்கின்ற போது இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் உரிமை போரை பற்றி கதைக்கின்ற கட்சிகள், குறிப்பாக முன்னாள் போராட்ட அமைப்புகள் அடிமட்டத்தில் இறங்கி வேலை செய்வதன் ஊடாகத்தான் அவர்களை எதிர்கொள்ள முடியும். ஒரு சரியான கொள்கை நிலைப்பாடான ஒரு எதிர்கட்சியை எதிர்த்து வேலை செய்வது என்பது இவர்களையும் மாற்றிக்கொள்வதற்கான வழிவகைகளை உருவாக்கும் என்பது நம்புகின்றேன். ஏனென்றால் ஒரு கட்சியினுடைய
அரசியல் கொள்கைகள் அந்த கட்சி மட்டுமல்ல தீர்மானிப்பது, எதிர்கட்சியும் சேர்ந்துதான் தீர்மானிப்பது. அந்த வகையில் செயற்பட வேண்டிய கட்டாயம் தேவை உருவாகி இருக்கிறது. இந்த கைதுகளும் முன்னாள் ஆயுத போராட்ட இயக்கங்கள், மக்கள் மத்தியில் வேலை செய்தவர்கள் ஒன்றாக செயற்பட வேண்டிய ஒரு கள சூழலை விரும்பியோ விரும்பாமலோ உருவாக்கி இருக்கின்றது. அதனை இந்த தமிழ் அரசியல் கட்சிகள், குறிப்பாக முன்னாள் ஆயுத போராட்ட அமைப்புகள் எவ்வாறு புரிந்து கொண்டு செயற்பட போகின்றார்கள் என்பது கேள்விக்குறியாகும். இந்த வகையில் இந்த கைது பெரிய அளவுக்கு பாதகமான நிலைமைகளை தமிழ் மக்களுக்கு உருவாக்கியதாக நான் காணவில்லை. அளவுக்கு அதிகமாக அவரது ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் பதட்டப்படுவதையே காணக்கூடியதாக இருக்கிறது. அது சரியானது அல்ல என்று கூறி என்னை பேச இந்த நீண்ட நேரம் ஒரு உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி. நன்றி தியா. என்னை பொறுத்தவரையிலே அவருடைய கைது ஒரு குறிப்பிட்ட இந்த பாதாள உலக கோஷ்டி சம்பந்தமா உங்களுக்கு தெரியும், தென்னிலங்கையிலே இந்த பாதாள உலக நபர்களையும் அதனுடைய கட்டுமானத்தையும் வைத்துக்கொண்டு எதிர்கட்சிகள், பிரதானமாக இந்த அரசுக்கு எதிராக களத்திலே இறங்கி இருக்கின்ற எதிர்கட்சிகள் பல்வேறு சிக்கல்களை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஊகங்கள் மற்றது தகவல்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று ஆங்காங்கே நிகழ்த்தப்படுகின்ற கொலைகள். அதாவது இந்த அரசாங்கத்தின் கீழ் தேசிய பாதுகாப்பு, பொதுமக்களுக்கான பாதுகாப்பு இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். கடந்த 1 வருடம் 6 மாத காலத்திற்குள் எத்தனை கொலைகள் நடத்தப்பட்டன என்பது அது ஒரு மிகப்பெரிய சங்கடமான நிலைமையை இந்த அரசுக்கு உருவாக்கியது. இரண்டாவது, இந்த போதைப் பொருள் சம்பந்தமான விடயத்தை அவர்கள் விசாரிக்க தொடங்கியதில் இருந்து அத்தோடான தொடர்பான மொட்டு கட்சி, மைந்தவனுடைய கட்சியை சார்ந்தவர்கள், அவர்களுடைய உள்ளூராட்சி பிரதேச சபை உறுப்பினர்கள் போன்றவர்களிடமிருந்து பெருந்தொகை போதைப் பொருட்களும் ஆயுதங்கள் பின்னணிகளோடு அவர்கள் பலர் கைது செய்யப்பட்டதும், இலங்கையிலே இருந்த முக்கியமான சர்ச்சைக்குரிய போலீஸ் மாகா அதிபர் தேசபந்து தென்னகோன் சம்பந்தமான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு தற்போது அவருக்கு எதிரான வழக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கும் மிகவும் சர்ச்சைக்குரிய வழக்குகளாக அடுத்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பிக்க போகிறது என்ற பேச்சுக்கள் இருக்கின்றன. தேசபந்து தென்னக்கோனுடைய மனைவியுடைய பேரிலே இருந்த ஒரு வீட்டிலே தான் பல பாதாள குழுவைச் சேர்ந்தவர்கள் ரகசியமாக போலீசிலிருந்து தப்புவதற்காக தங்கி வாழ்கிறார்கள், தங்கி இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் இப்பொழுது வெளியிலே வந்திருக்கின்றன. எனவே இந்த கைதின் பின்னால் முக்கியமான அரசியல் நோக்கம் இருக்கின்றது, அரசியல் பழிவாங்கல் நோக்கம் இருக்கிறது என்பதற்கு மாறாக என்னை பொறுத்தவரையிலே இது தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் தாங்கள் ஒரு பக்கம் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, மறுபக்கமாக தங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இந்த சட்டவிரோத ஆயுதம், சட்டவிரோத போதைப் பொருள், அத்தோடான எதிர்கட்சியினுடைய அரசியல் தொடர்புகள் போன்றவற்றை வெளிக்கொண்டு வருவதும் தற்போதைய என்பிபி அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் முக்கியமாக செயல்பாடாக இருப்பதாக பார்க்கிறேன். அந்த அடிப்படையிலே தனியாக டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிராக அவரை சிறையிலே வைப்பதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கை பெறுவது என்பதோ அல்லது டக்ளஸ் தேவானந்தாவினால் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு பெரும் சவால் வரப்போகிறது, வந்து கொண்டிருக்கிறது, ஆகவே இவரை உள்ளே வைப்பது உசிதம் என்ற நோக்கத்திலோ அவர் அடைக்கப்பட்டதாக என்னிடம் எந்த விதமான ஆதாரங்களோ அத்தகைய தர்க்கங்களோ எனக்கு இல்லை. டக்ளஸ் தேவானந்தாவினுடைய அரசியல் தொடர்பாகவும் தமிழ் அரசியல் எப்படி கொண்டு போய் எங்கே ஒட்டுமொத்தமான தமிழ் அரசியலும் எந்த விதமான ஒரு அரசியல் கலாச்சாரத்துக்கு கொண்டு போய் எங்களை சிக்க வைத்திருக்கிறது என்பதுதான் என்னை பொறுத்தவரையிலே மிக முக்கியமாக பேசப்பட வேண்டியது என்பது பார்வை. அந்த அடிப்படையிலே நான் தலைப்பை போட்டேன். அதை இன்னும் செழுமைப்படுத்தி இருக்க வேண்டும் என்று யோகாத்தியாக சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் தமிழ் அரசியல் எங்கே போய் கைதாகி போனது என்று. சரி, அடுத்து முருகவேல் யுவராஜா, நான் உங்களுக்கு அனுமதி தருகிறேன். நீங்கள் மைக்கை ஆன் பண்ணலாம். கேமரா வேணும்ன்றா கேளுங்க, நான் கேமராக்கு அனுமதி தருகிறேன். என்னண்டா தோழர், இப்ப நீங்க இந்த தலையங்கம் போட்டதே இப்ப இலங்கட இந்த 1.5 வருஷ வரலாற்றுல பல ஆயிரக்கணக்கான ஆட்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஈழ விடுதலை போராட்டம் இந்த ஆயுதம் சம்பந்தம் பார்த்தா அது ஒரு அன்ஆபிஷியலா போய் ஆயிரக்கணக்கான ஆட்கள் ஜெயில இன்றைக்கும் இருக்கிறாங்க. இதுதான் இந்த நான் நினைக்கிறேன் உங்களோட இந்த தலையங்கத்திட பேசி போடுற கருத்துன்னு நான் நினைக்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில டக்ளஸ் தேவானந்தா 6 ஜனாதிபதிகளோட வேலை செய்திருக்கார். பிரேமதாசாவில இருந்து கோட்டபாய ரணில் வரைக்கும் அவர் வேலை செய்திருக்கிறார்.
ஆனா இன்றைக்கு வந்திருக்கிற ஜனாதிபதி வந்து ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து வந்த ஒரு மனுஷர். அவர் பல விஷயங்களை அதை எடுப்பேன் இதை எடுப்பேன் கணக்க விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள், இதற்கெல்லாம் நாங்க போக தேவையில்லை. இப்ப அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆனா இப்ப வந்து டக்ளஸ் கை செய்யப்பட்டதும் புள்ளையான் கை செய்யப்பட்டதையும் வச்சு கொண்டு தமிழ் தரப்பு என்ன அதை சொல்ல பாக்குதுன்றதுதான் இங்க பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஜனநாயக சக்திகள் என்று சொல்லி தங்களை நியாயப்படுத்துறாக்களும் இடதுசாரி என்று சொல்றாக்களும் ஜனநாயகமும் இடதுசாரித்தனமும் வந்து வெள்ளம்பலப்பல்ல, அது இல்லை. உண்மையா வந்து அது இல்லைன்னு. ஆனா அங்கால புலி பாசிசம் ஆக்கள் வந்து ஏன் குத்தி முடுறாங்கன்னு புலி பாசிசத்துல அந்த கருத்தியலுக்கும் டக்ளஸ் தேவானந்தாட கருத்தியலுக்கும் எனக்கும் பெரிய மாற்றம் இருக்கிற மாதிரி எனக்கும் தெரியாது. வேணுமெண்டா நான் அதுக்கு ஒரு கதை சொல்றேன். நான் இப்ப என்ன பாக்குறேன்னு சொன்னா, இந்த உலகம் வந்து உலகத்துல நடந்த சிவில் போர்லயோ எந்த போர்லயோ வந்து ஆயுதங்கள் இப்படி ஆக்களால வேற ஆக்களால கையாளப்படுறதுன்றது உண்மை. இபிடிபி என்ற ஒரு கட்சி 90ஆம் ஆண்டுக்கு காலகட்டத்துல 2000க்கு மேற்பட்ட 30 கலிவர்ல இருந்து ஆர்பிஜி வரைக்கும் அரசு கொடுத்திருக்கிறது. அதுக்கு கொடுத்திருக்கு. அதை பத்தி இங்க அரசு கதைக்கவே இல்லை. அதே மாதிரி மாற்று இயக்கம் நான் உட்பட ஆயுதத்தை கையாண்டாக்கள், அதை பத்தி கதைக்கல. நாளைக்கு எங்களையும் நாளைக்கு போற நேரம் இலங்கையில அரெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு விஷயம். இது என்ன இப்ப இங்க என்ன உண்மையா பிரச்சனை சொன்னா, இந்த கைதுகள் தொடர்ச்சியா நடந்து கொண்டு வரக்குள்ள இப்ப டக்ளஸ் தேவானந்தாட கைது வந்து இங்க வருதுன்னா, 1919ஆம் ஆண்டு ஒரு போதைப் பொருள்ல சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் அரபு நாட்டிலிருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு வாரார். அவர் 1 வருஷம் ஜெயில இருக்கிறார். 2000 ஆண்டு அவரை வெளியே கொண்டு வந்து பஞ்சாபத்தை இலங்கையை வச்சு போட்டு தள்ளுறாங்க. அப்போ போட்டு தள்ளுனா அவர் ஜெயில இருக்கிறார், முழு பாதுகாப்போட இருக்கிறார், அவர் போட்டு தள்ளப்படுறார் கோட்டபாய ராஜபக்சோட காலத்துல. அப்ப அவர் போட்டு தள்ளப்படுறாருன்னா அவர மனைவி என்ன போன 8ஆம் மாசம் ஒரு நான் நினைக்கிறேன் ஹியூமன் ரைட்ஸ் இந்த சிவில் சமூகம் இந்த கோர்ட்ஸ் போலீஸுக்கும் போயிருக்கேன் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச தகவலின் படி அந்த மனைவி சொல்லுது, எந்த புருஷன் எவ்வளவு கள்ளனோ மோசவனோ எவனாவது இருந்துட்டு போகட்டும், ஆனா அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் திட்டமிட்டு. அப்போ ஜெயிலுக்கு இருந்து அவரை கொண்டு வந்ததாரு, அவரை விசாரிக்க கொண்டு போனதாரு, அந்த இடத்துல துப்பாக்கி பிரயோகம் செய்த ஆக்கலாரு என்ற எந்த தகவலும் இன்றைக்கு இல்லாமத்தான் இதுவரைக்கும் இல்லாம இல்லை இருக்குது. தகவல் உலகத்துல இப்ப செகண்ட் வேர்ல்ட் வார்ல நடந்த கேஸ்ல இப்பயும் ஆக்களை கை செய்து ஆக்களை உள்ளுக்க வைக்கிறதும் ஆக்களை இது போன்றது போக்கெல்லாம் இருக்குது. செத்து போனவனுக்கே இதெல்லாம் கொடுக்கிறது. அங்க நடந்த சம்பவம் என்ன புருஷன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான், இதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அப்ப அதை தேர்றதுக்கு புலனாய்வு முயற்சிக்குது. அப்போ முயற்சிச்சு போக்குள்ள 2019ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டே தெரியும். அது டக்ளஸுக்கு பாதுகாப்புக்கு கொடுத்த பிஸ்டோல், டக்ளஸோட பாதுகாப்பு பிஸ்டோல் தான் அவர் வச்சிருந்தார். அது எப்பயும் அப்படிப்பட்ட பிஸ்டோல். இப்ப என் இது வருதுன்றதானே பிரச்சனை. இது வந்து உண்மையா பழி வாங்குறதுக்கான பிரச்சனை இல்லை. ஒரு சாதாரண ஒரு மனுஷி தண்ட உறவுக்காரனுக்கு என்ன நடந்ததுன்றத ஆள் கேட்குது. இதுதான் புள்ளியானுக்கும் அங்க நடந்தது. புள்ளியானைக்கும் வந்து என்ன நடந்தது, அந்த கிழக்கு லெக்சரை கடத்தி கொலை செய்ததுல அவர பிள்ளைகளும் தாயும் போய் போலீஸ் சொல்லி ரெண்டு புருஷனை கடத்துறவங்க கொலை செஞ்சவங்க எங்களுக்கு உண்மையை தாங்கண்டு. இதே மாதிரி நாளைக்கு தராக்கி சிவராமண்ட மனுஷன் போய் கேட்கலாம், ரெண்ட புருஷனை இப்படி இந்த இடத்துல பப்ளிக் கையில கொலை செய்யப்பட்டிருக்கிறான், அவனை பத்தி ஒரு விசாரணை நடத்தி எனக்கு அந்த உண்மையை சொல்லுங்க. ஏனென்றா இந்த மனித உயிர்கள் இழக்கிற போது அந்த இழப்பை சந்திச்ச மனித உறவுகள் வந்து ஏக்கத்தோடையும் வேதனையோடையும் இருக்கிறன்ற கொடுமை வந்து அது பயங்கர கொடுமை தோழறது. அப்ப அந்த கொடுமட நிகழ்வு தான் இன்றைக்கு இந்த எம்பிபி அரசாங்கம் இன்றைக்கு செய்யற விஷயம். எம்பிபிட்ட இருக்கிற தவறு பிழை, அது சொன்னது செய்யல, இது செய்யல, சிறுபான்மையான மக்களுக்கு அது அதிகாரம் கொடுக்கலன்றதுக்கு நாங்க அடுத்த தரம் ஒன்றை பத்தி பேசுவோம். அப்ப இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்னன்னா, இது இப்ப சில இந்த உரையாடல் ஒன்றைக்குத்தானே இன்றைக்கு ரிகரை இழுத்தவனும் ரிகரை இழுக்க சொன்னவனும். அப்ப இன்றைக்கு இருக்கிற உலக சிஸ்டத்துல ரிகரை இழுத்தவனுக்குத்தான் தண்டனையா இருந்திருக்குது. ஆனா இலங்கையில இன்றைக்கு முதல் தடவையா ரிகரை இழுக்க சொன்னவனுகளை பத்தி தேட வலிக்கிட்டு இருக்கு இலங்கை அரசாங்கம். அது ஏனென்றா அந்த இலங்கை அரசாங்கம் இன்றைக்கு இருக்கிற இலங்கை அரசாங்கத்தில் இருக்கிற சாதாரண மனித ஆக்கள் பிள்ளைகள். ஏன்னா அவங்க இழுத்த ஆக்கள் யாரோ இழுக்க சொல்ல,
யாரோ இது செய்ய நீங்கள் இழுக்க சொல்லி போட்டு நீங்கள் சுகபோக வாழ்வில் இருக்கக்குள்ள சாதாரண மனிதர்கள் அதை இழுத்து போட்டு இன்றைக்கும் 27-30 வருஷம் ஜெயிலுக்கு இருக்காங்க. இதுல டக்ளஸ் போய் 2 நாள் இருந்த உடனே நம்மட இடதுசாரிகளுக்கும் முற்போக்கான சிந்தனையாளர்களுக்கும் இது ரெண்டையும் வெள்ளை எம்பலப்போட முடிச்சு போடுறது அவ்வளவு நல்லதல்ல. இன்னைக்கு நடக்கிற விஷயம் சாதாரண. எந்த சகோதரம் ஒன்று கொல்லப்படுறேன், எந்த சகோதரம் கொல்லப்பட்ட உடனே எந்த சகோதரத்துக்கான அந்த அந்த இழப்பீட்டு நிதியை எந்த அம்மா எடுக்கல. அம்மா இன்னார்தான் கொண்டு வழக்கு வச்சுக்கா. ஆனா இன்றைக்கு என் அம்மா இல்லாதால அதை நாங்க எடுத்து போகலாம் இருக்குது. சகோதரத்தை சுட்டவனும் செத்து போயிட்டான். அந்த கேஸ் போகாது. 50 இல்ல 100 வருஷத்துக்கு பிறகும் இந்த கேஸ் ஒன்றை நீங்க பைல் பண்ணியிருந்தா அந்த கேஸுக்கான ஆதாரத்தை எடுக்கக்குள்ள அவங்க யாராவது இருந்து தண்டிக்கப்படுவாங்க. அப்ப இந்த சூழல்ல தேடிக்கொண்டு போக்குள்ளதான் தோழர் இந்த கேஸுகள்ல ஜெயிலுக்கு இருந்து வந்தவனை சுட்டதாரு, அவரை சுட சொன்னதாரு, சுடக்கான என்ன நிகழ்ச்சி நிரல் கணக்க விஷயங்கள் இதுல தேடப்படுது. உங்களுக்கு தெரியும், தென்னிலங்கையில நீங்களும் சந்திரியாவோட வேலைஞ்ச எல்லா காலத்திலையும் நடு ரோட்ல பல மனுஷர்கள் தெருவோரமா கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் தேடுற வேலை அங்கங்க இருக்கிற சாதாரண மனிதர்கள் மனுஷத்தை நேசிக்கிறார்கள், அதை தோண்டி எடுப்பாங்க. இது தனிப்பட்ட மனிதர்கள் விசுவாசத்தில இருந்தோ இல்ல தனிப்பட்ட மனிதர்கள் அக்கறையிலிருந்தோ ஒரு மனித குலத்துக்கான மாற்ற நிகழ்ச்சி ஒன்று அங்க மக்களாகத்தான் தேடுறாங்க. உண்மையா இந்த அரசின் செய்தான்னா எனக்கு தெரியாது. உண்மையா மக்கள் அதை தேடி போறாங்க. அப்போ மக்களுக்கு அரசு பயப்படுது. ஏன்னா இந்த மக்கள் திரண்டு ஒரு அரசை திரட்டி அந்த மக்களால அரசு மக்கள் சொல்ற விஷயத்தையும் மக்கள் சட்டத்துக்குள்ள கொண்டு வரத்தையும் இவங்க செய்யாம போவாங்கண்டா இவங்களும் திரட்டப்படுவாங்க என்ற நம்பிக்கை தான் அந்த அரசிட இது. இப்ப நான் டக்ளஸ் என்ற அந்த ஆள் பற்றியான உரையாடலும் இன்றைக்கு பொதுத்தளத்துல அவர் ஒரு துரோகி, அவர் 2 புலிஸ் ஐட்டாக்கள் பேசுறதும் என்ன சக்தியில் அவர் பேசுறான்டா ஒரு மனிதர் போக்குல இருக்கும். நான் நினைக்கிறேன் அப்ப என்னன்னா நான் அதை கதைச்சிருக்க மாட்டேன். இப்ப அந்த நிக்சன் அந்த இபிடிபி வரலாறையும் சொல்லிட்டு வந்தபடியா நான் இதை கொஞ்சம் தொட்டுட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். 90ஆம் ஆண்டு போன இது இபிடிபி அங்க ஜனநாயக சக்திகளாக பொது தேர்தலுக்கு போன ஆட்களுக்கு 94 என்ன நடத்துனதுன்னு சொல்லி நிக்சனுக்கும் தெரியும், அங்க இருந்த ஆட்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பின்னால எம்பி ஆகி 97ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் தோழர். அந்த இபிடிபி ராணுவ தளபதியா இருந்த மதனும் அவர தம்பி ராமமூர்த்தியும் 2 பேரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஒரு இரவு நான் நினைக்கிறேன் 8-9 மணி வரைக்கும் நான் சுரேஷ் பிரமச்சந்திரனோட அப்ப டிரைவரா இருந்த ஆள் நான். அப்போ ஒரு போன் வருது, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் தோழர், எங்களை பாதுகாருங்கன்ற ஒரு போன் வருது அவருக்கு. அந்த போன் வந்த உடனே அப்ப சுரேஷ் அப்ப கொஞ்சம் சந்திரியாவோட மஹிந்த ராஜபக்சேயோட கொஞ்சம் உறவா நெருக்கமா இலங்கை அரசியல்ல இருந்த காலம் அது. அப்ப அந்த காலத்துல சந்திரியாவோட கதைச்சி அவங்களுக்கான டைம் எடுத்து வந்தா அப்ப சுரேஷ் சொல்லுது, ராமமூர்த்தியை மதன் தோழரையும் நீங்க போய் கூட்டிட்டு வாங்கண்டா. நாங்க அவர்கிட்ட கேட்க அவங்க எங்கடவே இல்லை வாரத்துக்கே பயப்பட்ட ஒரு மனநிலை அங்க இருந்துச்சு. அவங்க உண்மையா நான் நினைக்கிறேன் அந்த நேரம் பஞ்சியாவத்தையில ஒரு நேவிக்காரன் தான் பாதுகாப்பு கொடுத்து கொண்டு வந்தது. ஆனா உண்மையா அந்த நேவிக்காரன் கொண்டு வந்தது இவங்களையும் ஒரு இந்த பாதாள கொஸ்டி மாதிரி பயன்படுத்தத்தான் கொண்டு வந்திருக்கணும். அதை புரிஞ்சு கொண்டவங்க அதுல இருந்து வெளியே வாரத்துக்கு சுரேஷிட தொடர்பெடுத்து நான் தான் இவங்களை ஏற்றிட்டு சந்திரியா அலரி மாளிகை இருக்கிறார் அங்க கொண்டு போனது. அங்க கொண்டு போய் அவங்களுக்கான பாதுகாப்பு இதெல்லாம் ஒழுங்கு பண்ணி விட்டாச்சு. விட்ட உடனே ராமமூர்த்தியோட பாதுகாவலரும் இபிடிபிக்கு ராணுவம் கொடுத்த ஒரு ஏகேயோ T56 அதோட நீர்வொழும்புல இருக்காங்க. அது இதே இபிடிபி டக்ளஸ் தேவானந்தாவாலேயோ இல்ல இபிடிபி ஆக்களாலோ காட்டி கொடுக்கப்பட்டு அவங்க கைது செய்யப்பட்டாங்க. அந்த உதவியாளரும் கைது செய்யப்பட்டு வெளிக்கடை ஜெயில நீண்ட காலம் இருந்து அவரோட மனுஷின் பிள்ளைகளும் ரோட்டா அலைஞ்சு திரிஞ்சு சிங்கள இவங்கெல்லாம் பார்த்து தான் அவரும் வெளியே வந்தது. இந்த ஆயுதத்தோட கை செய்யப்பட்ட விஷயத்துக்கு தான் சொல்றேன். இந்த ஆயுதம் அரசு பழி வாங்குதா இல்லையான்றதுதான் இங்க பிரச்சனை. அதே மாதிரி டக்ளஸ் இன்றைக்கு கை செய்யப்பட்டிருக்கு. டக்ளஸ் தன்னை புணம் எடுக்கிறதுக்கு தன்னை குடும்பக்காராக்கள் மனைவி பிள்ளைகள் ஆயுதப்பன் தம்பிமாரண்டு யாராவது அவங்க புணம் எடுத்துட்டு போறாங்க. புனருக்கிற வேலையை செய்ய போறாங்க, இல்ல அவரை விடுதலை செய்ய போறாங்க. அவர் குற்றவாளியா இருந்தா அவர் தண்டிக்கப்பட போறார். இவ்வளவு தான் தோழர் இந்த கைதில் இருக்கிற விஷயம். அதே மாதிரி தான் பிள்ளையாளுக்கும்
இன்றைக்கு வந்திருக்கிற சிஐடிக்கு பொறுப்பா இருக்கிற அந்த பேர் வருது இல்லை என்ன சரியா ஷானியா சியானி ஆள் வந்து எல்லா விஷயங்களையும் நேரடியா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அதை கொண்டு போய் அதால் செய்து கொண்டுதான் வருகுது. அந்த அடிப்படையில அது எல்லா ஆக்கள் இதுக்குள்ளாலையும் தேடல்ல இவங்க தவறு இழைச்சா இவங்க ஜெயிலுக்கு தான் இருக்க வேண்டும். அது ஒன்றும் செய்ய இயலாது. அது இதொன்றும் இவங்களெல்லாம் கைது செய்யப்படாத பிதா மகர்களோ இல்ல கைது செய்யப்படக்கூடாத மீட்பர்களோ இல்லை. தவறு இழைச்சால் எந்த தலைவனா இருந்தாலும் எவரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவாங்க. தவறு இல்லையா அவருக்கு சட்டத்தின் முன்னால நின்று அவர் வெளியே வர போறார். இந்த விஷயத்துக்கு இன்னைக்கு அவர் பெரிய இதாக போகுது. அப்ப எத்தனை ஆயிரம் மக்கள் வந்து விடுதலை புலிகளால குடும்பமான பிரதிகள் பற்றி எல்லாம் பேசாம இந்த தலைமைகளுக்காக பேச வார இந்த போக்கு தான் இந்த சமூகத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்கு தோழர். அந்த பின்னணியிலான் இந்த இடதுசாரிகள் என்று சொல்லியும் வலதுசாரிகள் என்று சொல்லி இந்த உரையாடல் வந்து போகுது. இந்த உரையாடல் வந்து ஆபத்தானது. இந்த உரையாடல் வந்து தவறு யாரு செய்தாலும் அவர் தண்டிக்கப்படுவார். அவர் தவறு இழைக்காட்டி அவர் வெளியே வருவார். அவ்வளவு அதான் எனக்கு தெரிஞ்சது. மற்றது இப்ப எம்பிபி சார்ந்து நான் என்ன யோசிக்கிறேன்டா தோழர், எம்பிபி என்னத்த அதிகாரத்தை சிறுபான்மையின மக்களுக்கு தருவன் என்று சொன்னான்னு இல்ல பயங்கரவாத சட்டத்தை எடுப்பன் என்று சொன்னானே அதை எடுக்கலண்டே வைப்போம். அது தராண்டு நாங்க வைப்போம். சிறுபான்மையின மக்கள் எங்களுக்கு ஒரு வெக்கம் இல்லையா? நாங்கள் போய் எங்களை முற்போக்கான ஆட்கள் எங்களை உள்ளுக்குள் எடுத்து எங்களை வளர்த்துடுங்கண்டு கேட்கறதுக்கு இல்ல எங்களோட வந்து பேசுங்கண்டு. அப்ப நீங்க இந்த சமூகத்துக்கு என்ன முற்போக்கு பாத்திரத்தை வைக்க போறீங்க? இந்த மக்களோட நீங்க என்ன உரையாட போறீங்க? ஆறாவது வந்து உங்களுக்கு மக்கள முற்போக்கு பாத்திரமும் மக்கள இடதுசாரி சிந்தனையும் அவனுக்கு வந்து உங்களுக்கு சொல்ல வேணும். நீங்க அதை எடுத்து கொண்டு வந்து அந்த மக்களுக்கு மேல அதிகாரம் செலுத்த வேணும். இதல்ல விஷயம். நாங்கள் சிறுபான்மையின மக்கள் எங்களோட உரிமைக்காக இன்றைக்கு வந்திருக்க அரசு இட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா யாரும் எங்கேயும் எந்த இடத்தையும் போய் வேலை செய்யக்கூடிய சூழல் இருக்குது. நீ ஏன் வேலை செய்யறா, நீ ஏன் அவனோட கதைக்கிறா இவனோட கதைக்கிறான்னு புலனாய்வுகள் கதைக்காத சூழல் அங்க உருவாயிருக்கு. இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு தமிழ் கட்சி தலைமைகளோ இல்ல தமிழ் கட்சி என்று முற்போக்கான ஆக்கள் ஒன்று ஆக்கள் வேலை செய்யாம விட்டுட்டு வந்து நின்று கொண்டு எம்பிபி எங்களோட கதைக்கல அங்க முற்போக்கான அங்க முற்போக்கான ஆக்கள் இருக்காங்க. ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல்ல அவங்க ட்ரை பண்ணினவங்க பல ஆக்களோட கூப்பிட்டு கதைக்க வலிக்கிட்டவங்க. உங்களை நம்பேலா நீங்க குலகாரங்கள், நீங்கள் வடக்கு கிழக்க பிரிச்சவங்க எல்லாம் என்று சொல்லி இந்திய எதிர்ப்பாளர்களிடெல்லாம் அவங்க இந்தியா எல்லாம் அவங்க வந்து காலத்துக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொண்டு போறாங்க. அப்ப நீங்க சிறுபான்மையின மக்களோட உரிமைக்காக கதைக்கிறண்டு விரும்புற இடதுசாரி ஆக்கள் அந்த மக்களோட நீங்க அதுக்கான தயார்படுத்தல நீங்க உருவாக்க வேண்டும். இன்னைக்கு 35-40 வருஷமா இந்த சமூகத்துக்கு எந்த ஜனநாயக பண்புகளும் இல்லாம ஒரு பாசிசத்துல உருவாக்கப்பட்ட சமூகமாகத்தான் அந்த சமூகம் இருந்திருக்குது. இன்னைக்கு எம்பிபிக்குள்ள இருக்கிற எம்பி வந்திருக்க தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுப்போம் வடக்கு கிழக்குல இவங்களுக்கு 35-40 வயசு. 35 இவனுக்கு 10 வயசுல இருக்கக்குள்ளே அவன் பார்த்தது கண்டது கேட்டது எல்லாமே வந்து பாசிச சிந்தனையும் பாசிச எதிர்ப்பும் எந்த மாற்று கருத்தையும் விரும்பாதவன். அவன் இன்றைக்கு வந்து ரோட்ல பேசக்குள்ள இதைத்தான் பேசுவான். அவன் எதை உள்வாங்கினானோ அதைத்தான் அவனால பேச முடியும். அவன் உடனே மாற மாட்டான், மாற முடியாது. அப்ப இந்த போக்குக்கு தமிழ் கட்சிகளோ இல்ல ஜனநாயகம் பற்றியோ இல்ல இடதுசாரி சிந்தனை பற்றியோ பேசுறாக்கள் அந்த மக்களை அதுக்காக தயார்படுத்த வேணுமே தவிர அதை விட்டு போட்டு எம்பிபி எங்களுக்கு இடம் தரலாம் இல்ல முற்போக்கான ஆக்களை கூப்பிட்டு கதைக்கலாம், முற்போக்கு ஆக்களை கூப்பிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கலாம். வெக்கம் இல்லை உங்களுக்கு இதை பத்தி கேட்க? ஒரு தமிழ் சமூகம் ஒரு நீண்ட சமூகம் என்று நீங்களே தான் கதைக்கிறீங்க. கல்வியில பெரிய சமூகம்ன்றீங்க, இடதுசாரி போக்குல பெரியது தத்துவங்களுக்கு என்ன நீங்க திரும்ப வந்து நின்று யார்கிட்ட என்ன கேட்குறீங்க? இதுதான் தோழர் பிரச்சனை. நான் இதுக்கு மேல இதை கதைக்கல தோழர். எங்க இன்னொருக்கா நாங்க பிறகு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கதைப்பேன் தோழர். நன்றி தோழர். நன்றி யுவராஜா. நீங்க 3 முக்கியமான விஷயத்தை தொட்டிருக்கீங்க. ஒன்று, இந்த கடந்த கால அரசியல்ல ஆயுதம் எல்லாரும் நீங்கள் உட்பட ஏந்தினீங்கன்றதையும் சொல்லி இந்த அரசியல்ல ஆயுதம் ஏந்தினதுக்கு பிறகு எதிரும் புதிருமாக வந்த அரசியல் கலாச்சாரம் எப்படி
போயிருக்குது. தமிழ் சமூகம் அப்படி முற்றுமுழுதாக ஒரு பாசிச சூழலுக்குள்ள போயிருக்கின்றதை சொல்லியிருக்கு. மறுபுறமாக தமிழ் சமூகத்திற்குள் அரசியல் செய்ய வேண்டிய, நீண்டகாலம் அரசியல் செய்தவர்கள், செய்ய வேண்டியவர்கள் சுயாதீனமாக தங்களுடைய சரியான அரசியலை கொண்டு போக முடியாமல் தங்களுக்கான அங்கீகாரத்தை தென்னிலங்கையிலே இருக்கின்ற ஆட்சியாளர்களிடம் என்று எதிர்பார்ப்பதின் பலவீனமான தன்மையை சுட்டிக்காட்டியிருக்கிறார். நான் நினைக்கிறேன் அது மிக ஒரு காத்திரமான கருத்து வெளிப்பாடு. சுயாதீனமாக நாங்கள் அரசியலை செய்ய வேண்டும். எங்கள் சார்பில் இருந்து தமிழ் மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்லுகிறோம், என்ன தலைமையை வழங்கப் போகிறோம் என்பது தமிழ் சமூகத்திற்குள் தமிழ் தேசியம் பேசுபவர்களாக இருந்தால் என்ன, அல்லது மாற்று அரசியலை செய்ய விளைகின்ற முற்போக்கு இடதுசாரித்துவ ஜனநாயக சக்திகளாக இருந்தால் தங்களுடைய அரசியல் கோட்பாட்டை, செயல்பாட்டை தெளிவாக முன்வைத்து அதன்படி அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும் என்றது இதுதான் நான் நினைக்கிறேன் உங்களுடைய உட்கருத்து.